நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்காடு ஊராட்சியில் இயங்கி வரும் சுந்தரம் அரசு உதவி தொடக்கப் பள்ளியில் கல்வி பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டத்தை வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அண்ணாதுரை, ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மணி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரவணன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சதகத்துல்லா, ஊராட்சி செயலாளர் சுபா, கிராம நிர்வாக அலுவலர் இளங்கோவன், ஊராட்சி உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவிக்குழு ஒன்றிய செயலாளர், மகளிர் சுய உதவிக்குழு பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி தலைமையாசிரியர் நீலமேகம், ஆசிரியர்கள், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்விழாவில் ரவா கேசரி, ரவா உப்புமா, பருப்பு சாம்பார் ஆகியவற்றை காலை உணவு திட்ட பணியாளர்கள் தனலட்சுமி, ஜெயலட்சுமி ஆகியோர் தயார் செய்திருந்தார்கள். இவ்விழாவின் முன்னேற்பாடாக இந்த சிறப்பான திட்டத்தை வரவேற்கும் விதமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தார். அது மட்டுமின்றி அன்றைய தினம் காமராஜர் பிறந்த தினமான கல்வி வளர்ச்சி நாள் விழா என்பதால் அவ்விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கெம்ப்ளாஸ்ட் சன்மார்க்க லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் திரு எஸ் மதிவாணன், துணைத் தலைவர் திரு ஆர் பார்த்தசாரதி, பொது மேலாளர் திரு கே அன்பழகன், துணை பொது மேலாளர் திரு ஆர் ராமர், துணை நிர்வாக மேலாளர் திரு கே வீரமணி ஆகியோர் 10,000 மதிப்பிலான எழுது பொருட்களை மாணவ செல்வங்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். முன்னதாக தலைமையாசிரியர் நீலமேகம் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த இனிய நிகழ்வு அனைத்து பகுதி மக்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு பாராட்டு விதமான நிகழ்வாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களும், பெற்றோர்களும், மக்கள் பிரதிநிதிகளும், மகளிர் சுய உதவிக் குழுவினரும், முன்னாள் மாணவர்களும் இந்நிகழ்வை வெகுவாக பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.